நீங்க சிதம்பரம் போயிருக்கீங்களா? அந்த கோயிலுக்குள் நுழைந்தவுடன் ஒரு வித்தியாசமான உணர்ச்சி வரும். ஏதோ நம்மை எங்கோ அழைத்துச் செல்லும் போல. ஆனா அந்த கோயிலின் இதயத்தில்தான் 1000 ஆண்டுகளாக யாராலும் உடைக்க முடியாத ரகசியம் இருக்கு. அதுதான் சிதம்பர ரகசியம். நடராஜர் சந்நிதி முன் ஒரு திரை இருக்கு. அந்த திரைக்கு பின்னால் தான் கடவுள் இருக்கணும் இல்லையா? ஆனா அந்த திரை திறந்தா நீங்க பார்க்க போறது ஒரு வெறுமை. ஆம், கடவுள் இல்லாத சந்நிதி. அது வெறுமையா? இல்ல, அது ஆகாயம். அந்த வெற்றிடமே கடவுளின் வடிவம். அவர் கண்ணால் காண முடியாதவர், ஆனால் நம் உள்ளத்தில் உணரப்படுபவர். பண்டைய சித்தர்கள் சொன்னார்கள், அங்கு நடனம் ஆடும் ஒளி தான் பரம்பொருள். அதுவே சிதம்பர நடராஜர். அவர் உடலில் இல்லாமல் ஒளியிலும் இசையிலும் வெளிப்படும் சக்தி. ராஜாக்கள், யோகிகள், வெளிநாட்டு அறிஞர்கள் எத்தனை பேர் ஆய்வு செய்தாலும் அந்த திரைக்கு பின்னாலுள்ள மர்மம் இன்னும் சொல்லப்படாததே. அது ஒரு கேள்வி. கடவுள் உருவமாய் இருக்கணும், அல்ல நம் உயிரின் சுவாசமாய் இருக்கணும்? சிதம்பரம் அந்த பதிலை சொல்கிறது, வெறுமையில் நிறைந்துள்ள கடவுளின் உண்மையை. வணக்கம் நண்பர்களே, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து வரும் வீடியோக்களுக்கு பெல் ஐகான் அழுத்த மறக்காதீங்க.